உண்மையிலே தமிழர் மரபு என்று சொல்ல வேண்டுமானால், நான் முதலே நாமக்கல் கவிஞரை குறிப்பிட்டது போல, தமிழன் என்கிற இனத்திற்கு தனியாக ஒரு குணம் உண்டு. மொழியை உயிராக நேசிக்கிற இனம் தமிழினம். மற்ற எல்லா மொழிகளிலும் பெயர்கள் வைப்பாங்க பாருங்க குழந்தைகளுக்கு, அவங்க தாய்மொழியில பெயர் வைப்பாங்க. எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் அவங்க தாய்மொழியில பெயர் வைப்பாங்க. ஆனா தமிழர்கள் மட்டும் தங்கள் தாய் மொழியையே பெயராக வைப்பார்கள். வேற எந்த இனத்துக்கும் அந்த பெருமை கிடையாது. தமிழ் செல்வி, தமிழரசன் தமிழர்கள் மட்டும்தான் வைக்க முடியும். வேற உலகம் பூரா தேடினாலும் எந்த நாட்டு மொழியில பெயர்களும் அந்த மொழியை தாங்கி இருக்காது. எங்கேயாவது ஆங்கில அரசன் ஆங்கில அரசி பாத்தீங்களா? தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. நான் என் மொழியை கொண்டாடுகிறேன், சாதாரணமா இல்ல, என் உயிரினுக்கும் மேலாக நான் கொண்டாடுகிறேன். அப்படித்தான் தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்து மொழியை நேசிக்கிறவர்களாக, தாங்கள் பிறந்த இனத்தை நேசிப்பவர்களாக, தாங்கள் பிறந்த மண்ணை நேசிப்பவர்களாக, உலக மாந்தரில் தனக்கென தனித்த உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக தமிழர்கள் எப்பொழுதும் திகழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தமிழர் மரபுகள்னு எதை பட்டியலிடுவதுன்னு பார்த்தா ஏராளம். குறிப்பிட்டு சொல்லணும்னா உணவு, உடை, உறைவிடம், இந்த 3 அடிப்படை தேவைகள்ல தமிழர்கள் எப்படி காலங்காலமா இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தமிழர் மரபு. அவர்களுடைய உயர்ந்த பண்பாட்டின் அடையாளமாகிய விருந்தோம்பல் பண்பு, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு விருந்தோம்பல் பண்பிலே தலை சிறந்தவர்கள் தமிழர்கள். இரவில் வந்தால் கூட முகம் சுளிக்காமல் விருந்து பரிமாறுவதுதான் நம் முன்னோர்கள் இயல்பு. விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியர் சொல்வார். உண்மையில விருந்துங்கிறது இப்ப நாம நினைக்கிறது போல நம்ம உறவினர்களோ நண்பர்களோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறது அல்ல. முன்பின் தெரியாதவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவு வழங்குவதுதான் விருந்து. ஆதி காலத்திலே தமிழன் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறான். அந்த விருந்தோம்பல் பண்பு குறித்து நாம யோசிக்கணும். நட்பு குறித்து யோசிக்கணும். நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்னு ஒரு திரைப்பட பாடல் வரி வரும். நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம். திருக்குறளிலே வள்ளுவன் நட்புக்கு எப்படி அதிகாரம் கட்டமைத்திருக்கிறான்னு பார்த்தா தெரியும். தமிழர்களுடைய சிறந்த பண்புகளில் ஒன்று உயிர் காப்பான் தோழன் சொல்லுவோம். ஆனால் தோழனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று கம்பீரமாக நிற்பான். அதான் தமிழன் நட்புக்கு வைத்திருக்கிற அடையாளமாக இருக்கிறது. கலைகள், சிற்பம், ஓவியம், நடனம், எல்லா விதமான கலைகளும் தமிழருக்கே உரிய மேன்மையான பண்பாட்டை வெளிப்படுத்தும். கிராமிய கலைகள், நாட்டுப்புற கலைகள், நிகழ்த்து கலைகள், இன்றைய திரைப்பட கலை வரை தமிழர்களினுடைய பண்பும் மரபும் ஒவ்வொரு அங்கத்திலும் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும்.